தேவையான வசதிகள் எதுவுமே இது வரைக்கும் செஞ்சு கொடுத்தது கிடையாது. திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா இப்போ சில மாதங்களுக்கு முன்னால கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதுல 500 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்னு சொல்லி கவர்மெண்ட் கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அறங்கட்டளை 500 கோடி பண்ணிருக்கு. அதுல அசியன்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் சிவநாடா ஒரு பெரிய செருப்பு மாலை முத்துராமலிங்க தேவர் சிலை. என்னடா ஒரு பக்கம் பார்த்தா தேவரான மக்கள் எல்லாம் பொங்கி எழுறாங்க. எப்படா எங்க தேவர் சிலை மேல செருப்பு மாலை போடலாம். ஒரு பக்கம் பார்த்தா வேற ஜாதி மக்கள் மேல பழி போடுறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஒருத்தன் சரக்கு அடிச்சுட்டு நல்லா புல் போதையில ரோட்ல விழுந்து கிடக்குறான். அவன் ஏதோ உளறிட்டு இருந்திருக்கான். என்னடான்னு அவனை கூட்டிட்டு போய் வச்சு விசாரிச்சா அந்த ஊர் பாதிரியார் என்ன பண்ணிருக்கிறாரு, அவனுக்கு ஒரு பணம் ஒரு 500 ரூபாயை கொடுத்து நைட்டு போய் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தேவர் சிலையில செருப்பு மாலை போட்டு நாளை காலைல இவனுங்கெல்லாம் அடிச்சுக்குவானுங்க. யாரு ஜாதி ரீதியா இவனுங்கெல்லாம் அடிச்சுக்குவானுங்க. நான் போய் மதம் மாத்துறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். இது விசாரணையில தெரிய வந்திருக்கு. நம்மள பிரிச்சு மத ரீதியா பிரிச்சு, ஜாதி ரீதியா பிரிச்சு, அரசியல் ரீதியா பிரிச்சு, கட்சி ரீதியா பிரிச்சு, ரசிகர் மன்ற வாரியா பிரிச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஓட்டு பிச்சை வாங்குறதுக்காக